ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்சரம். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். எல்லாம் அல்ல சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நேயர்களே, நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் ஒரு 50% அது கை கொடுக்கும். சரி, எல்லாருக்குமே இந்த கோச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்க தான் பிளானட்ஸ், கிரகங்கள். அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது, நகர்றது, இடம் மாறுறது, மூவ் ஆகிறது, இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு. இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும். அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறதில்ல. என்னோடய வீடு இது, இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதில்ல. வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது. அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும். அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2 நாள் மட்டும் இருப்பார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார். அதுதான் ஹையஸ்ட்டு. சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு, கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். இப்போ சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது. அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பெயர்ச்சி. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே போய் 2.5 ஆண்டுகள் இருப்பார், 2.5 வருஷம் அங்கே இருப்பார். பொதுவாக நவகிரகத்தில் அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்தார். நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியினார். என்ன சொன்னார்னா, எடுத்தோடனே என்னென்ன கிரகம் வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னோடனே சனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வரன்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி வச்சுக்கலாம். தர்மத்தை காக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பேர் சனீஸ்வரன் சொல்கிறது தவறு, சனைஸ்சரன் அப்படின்னு சொல்லணும். சனைகி அப்படின்னா மெதுவாக, சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன். மெதுவாக நடக்கக்கூடியவன் தான் அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங். நம்மளாம் சனீஸ்வரன் அது ஒரு சாமின்னு நம்ம கும்பிட்டுக்கிறோம். பட் அது இல்லை. சனைகி சரண், சனைஸ்சரன். ஏன் மெதுவாக நடக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஹேண்டிகேப்டு சனி பகவான். அதனால் அவர் கால் மடக்கி தான் வச்சுருப்பார்.
அப்போது அதனால தான் அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறவன் பேர் வந்தது. அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியானாலும் சரி, சொந்த ஜாதகமே ஆனாலும் சரி, 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை தருவார். மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை. மற்ற கிரகங்கள்லாம் 7 ராசிக்கு, குரு பகவான் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதிக நன்மையை கொடுக்கும், கம்மியான அளவு தான் தீமையை கொடுக்கும். அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தனால் சனி பகவான். அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற வீட்டில் இருந்தது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3 வீடு தான். 11ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 3ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 6ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது. மீதி இருக்கிற 9 ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான். அதிகமாக இந்த 3 ராசி சொன்ன பாருங்கள், அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது. இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான். அதனால தான் அவரை கண்டு பயந்துக்கிறது. சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே, சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது. அப்போ இந்த 7 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, நிறைய சனி, இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள், தோஷங்கள். அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் மீனராசியில் உட்கார்ந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள். ஒரு 10% தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிற 90% அவர்களுடைய சொந்த ஜாதகம். நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார்? 18 சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்னா என்ன அர்த்தம்? சித்திக்கக்கூடிய, சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தியாகிறதுனா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது. அதுதான் உங்களுக்கு சித்தர்னு பேர். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர். அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக ஜோதிட அரிச்சுவடியில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனுடைய பலாபலன்களைத்தான் நாம் இப்போ 12 ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத, தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம், இருக்கிறத தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஜோதிடருக்கு அழகு கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சிருந்தால், நமக்கு இந்த 2 வருஷத்துக்கு இப்படி இருக்குது, நம்ம இதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம். உனக்கு ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை போயிட்டு வாப்பா சரியாயின்னு விட்டா, நான் உடம்பு சரியில்லாதவனா அவன் 2 நாள் கழிச்சு அவன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மை எப்படி சொல்லிடுவோம். தீமைங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணினால் அதிலிருந்து விலகி இல்லாம். எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். பயிற்சியாகக்கூடிய தருவாயிலே கன்னி ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிணம், ரோகம், சத்ரு மிகச் சிறப்பான ஒரு சூழ்நிலையில் சிறப்பான ஸ்தானத்தில் இருந்தார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நன்மையை செய்யும். சனி நல்லது பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 6ஆம் இடத்திற்கு சனி நல்லது பண்ணிட்டு இருந்த சனி இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். இந்த களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது நன்மைகள் குறைவாகத்தான் இருக்கும். அப்போது என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த சொல்லக்கூடிய பலாபலன்கள் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுதுமாக நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் இல்லை. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த, அதாவது புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட நூலிலிருந்து எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஜோதிட களஞ்சியம், அரிச்சுவடி, இந்த மாதிரி பல நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட பலாபலன்கள். அதில் சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்தால் என்ன நன்மை தீமைகளை செய்யும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம்.
அதில் பார்க்கும் பொழுது பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னால் மிகச் சிறப்பானவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அறிவாளிகள், ஆன்மீக நாட்டங்கள் கொண்டவர்கள், பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், எளிதில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், எடை போடக்கூடியவர்கள், அறிவாளிகள், புத்திமான்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் இந்த மாதிரி துறையில் அதிக வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இந்த துறையிலெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்குறோம். அதாவது வாமெனவே சனிஜனும் ஜென்மம் 2 வருந்திய நாள் 5 7 8 தாமென நலம் 10 12 தனச்சேதம் பொருள் சேதம் சிறையுண்டாம் தோமென பங்கம் தன் அறிவால் மோசம் துலங்கு மனை மாடுதஷ்டம் மருதேச வாசம் ஆவனவே கைகாலில் வாதமோடு அழித்திடும் பித்தரோகம் அழகுவாயே அப்படின்னு இருக்கார் புலிப்பாணி சித்தர். அதாவது சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனச்சேதம் பொருள் சேதம் அப்படிங்கிறது உண்டாகுது. தனம்னா பொருளாதாரம், சேமிப்பு கரையும், வருவாய் குறையும், யார்கிட்டயோ கடன் வாங்கி செலவு பண்ணுவோம், தானியங்கள் இருக்கிறத அடகு வச்சு சாப்பிட்றது, வீட்லேயும் பொதுவான வருமானங்கள் குறைவு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறை பயம், சில பேருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிறது, ஒரு கோர்ட் கேஸ், நீதிமன்றம், சட்ட ரீதியான பிரச்சனைகள், க்ரைம் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு சிறை பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். எல்லாருமே நல்லவங்க தான், யாரும் தவறு செய்து சிறைக்கு போகிறதில்ல, அவனுக்கு நேரம் சரியில்லைங்கும்போது மாட்டிக்கிறோம். அப்போது அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்கு தான் முன்னாடி எச்சரிச்சர் இதெல்லாம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம ஒதுங்கிடணும். நமக்கு இந்த இடம் சூட் ஆகாது, மாட்டிப்போம் நம்ம. அதுக்காக தான் முன்னாடி எச்சரிக்கிறதுக்கு தான் நம்ம தொலைக்காட்சியில் இதை சொல்கிறதே. அப்போ நம்ம நேயர்கள் இதிலிருந்து ஓய்வுலாம் நமக்கு நடக்க போகுது, இதிலிருந்து விளைவிக்கலாம். இப்போது ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், தெரியாமல் சாப்பிட்றோம், அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து சார் இதில் விஷயங்கள் வந்துருக்கு சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் நீங்கள் தொடுவீங்களா? தெரியலேன்னா சாப்பிட்ருவோம், தெரிஞ்சிருச்சுன்னா எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்றோம்ல. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அதனால் இதிலிருந்து விளைவிக்கணும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பதிவே. இப்போ சிறை பயம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி பங்கம், தேவையில்லாத அசிங்கம், அவமானம், கேவலங்களை கொடுக்குறார் இந்த பாட்டினுடைய விளக்கங்கள். மறுதேச வாசம், நம்ம இடத்த விட்டு மறுதேசத்துக்கு போகிறது, குடும்பத்தை விட்டு பிரிகிறது, கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். அதாவது 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பொதுவாக ஸ்திரீகளுக்கு ரோகம், பெண்களாக இருந்தால் உடல்நலக் கோளாறு, வியாதி, மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத உண்டாக்குறாரு. வழி பிரயாணம், அதிக பிரயாணங்கள் மேற்கொள்ளுதல், பிரயோஜனமான பிரயாணம் இருக்காது, சும்மா ஊர் சுற்றுறது, ஒரு பிரயோஜனம், ₹1 சம்பாதிக்க முடியாது, வெட்டியாக அலைச்சல், அதான் வழி பிரயாணம் அப்படிங்கிறது. வீண் பயம், தேவையில்லாத ஒரு பயம் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டுருக்கிறது. அதே மாதிரி அவமானங்கள் படக்கூடிய ஒரு அமைப்பு, அலைதல், தேவையில்லாத அலைச்சலை கொடுக்குறாரு. அதாவது சரீர சாயை மாறுதல், சாயைனா நிழல், நல்லா தெரிஞ்சுக்கணும். சூரியனுடைய பத்தினி சாயை, சனியினுடைய அம்மா சாயான்னு பேர், நிழல். அதே மாதிரி சாயானா கிளை அப்படிங்கிறது உண்டு, கிளைன்னு ஒரு பேர், பிரான்ச் அப்படிங்கிறது உண்டு. ஷேடோ அப்படிங்கிறது சாயானா, ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான். அப்போது சரீரச்சாயை மாறுதல், நம்மளுடைய உடலினுடைய அழகு, நம்முடைய உடலினுடைய உருவத்தன்மை மாறிடும், உடலினுடைய அங்க லட்சணங்கள் மாறுகிறது, அதான் சரீரச்சாயை மாறுதல். அல்லது பிசாசு உபாதைகள், மந்திரம், தந்திரம், மாந்திரீகம், ஏவல், பில்லி சூன்யம், செய்வினை, இந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சனி 7ல் வரும்பொழுது கண்டிப்பாக உண்டாகும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வீண் சிரமம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா நோய்கள் அப்படிங்கிறது உண்டாகும். வேறு தேசங்களுக்கு சுற்றி அலைதல், பித்து பிடித்தல், மனைவி மக்களை விட்டு பிரிதல், இந்த மாதிரி இப்போ பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத விவாகரத்து, ஒன்றுமே இருக்காத பிரச்சனை, ஆனால் சனி வந்து அங்கே பிரச்சனை பண்ணி விட்டுருவார். ஒன்று சின்ன ஒரு டம்ளார் டொன்னுன்னு வச்சுருப்போம் சத்தமாக, அதில் பிரச்சனை ஆரம்பிக்கும். அது எங்கேயோ போய் பார்த்திங்கன்னா குடும்ப பிரிவு வரைக்கும், விவாகரத்து வரைக்கும் கொண்டு விட்டுருவார். வாரிசுகள் மூலம் பிரச்சனை, அதிக சிரமம் அடைதல், கண் வியாதி அப்படிங்கிறது உண்டாகும் சில பேருக்கு, கண் சம்பந்தமான நோய், மனோபயம், தனநாசம், மனஸ்தாபம், எல்லாரோடையும் சங்கடங்கள், சண்டை சச்சரவுகளை போட்டுக்கிறது. மர்மஸ்தான ரோகம்,
ஆண் பெண் குறிகளில் கண்டிப்பாக நோய் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி 7ல் வரும்பொழுது உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டகச்சனி என்ற முறையில் வழிநடையில் பிரயாணத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு போட்டிருக்கார். வாகனம் செலுத்துறது, வாகனத்தில் கொண்டு போகிறது, எப்போ வாகனம் பயணித்தாலும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பெண்களாக இருந்தால் திருமணம் தட்டி போகும், திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அவப்பெயர் ஏற்படும். தேவையில்லாத பெண்களுக்கு பிளேம்ஸ், கெட்ட பெயர் அப்படிங்கிறது உண்டாகுது. கன்னிராசி நேயர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத பிணிக்கு ஆளாக வேண்டிய அமைப்பு. இந்த வணிக வரி, பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், என்னென்ன வரி இருக்கோ, அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரி வருதில்ல, டேக்ஸ், அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அவசியம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். பொதுவாக 7ஆம் இடத்துல சனி பகவான் கடகராசிக்கு வரும்பொழுது நன்மை அப்படிங்கிறது இல்லை. அதனால் அவசியம் பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கீங்க. என்ன பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத விட ஒரு தடவை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், அவர் என்ன நன்மை தீமைகளை செய்கிறாருங்கிறதையும் பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய தோஷங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் சொந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எங்களுடைய ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் 9865098370. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தையும் பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு இந்த கன்னிராசி நேயர்கள் அவசியம் திருநாவலூர் அப்படிங்கிற ஊருக்கு, அதாவது பன்ருட்டி பக்கத்தில் இருக்குது திருநாவலூர் பக்தஜனேஸ்வரர் ஆலயம், அங்கே சென்று சனி பகவானுக்கு, அது சுக்கிரஸ்தலமாக இருக்கலாம், இருந்தாலும் கன்னிராசிக்கு அது சூட்டாகும், அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து வர இந்த சனிதோஷம் அப்படிங்கிறது சொந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதில் வேறு ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் தெரிஞ்சுட்டு ஒட்டுக்கா எல்லா பரிகாரத்தையும் சேர்த்து செய்து வர இந்த 7ஆம் இடத்து சனிங்கிறது நம்மளை விட்டு கண்டகச்சனி தோஷம் விலகி நீண்ட ஆயுளுடன் நிறை செல்வத்துடன் வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.